பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில கூட பாருங்க, யாக்கோபு 1:6 பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல நம்ம விழுந்து ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா விசுவாசமா கேட்கிறோமா? சந்தேகப்படாம கேட்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாத. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. சந்தேகப்படுற தோமாக்காகவே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு 8வது நாளில மறுபடியும் காட்சியளித்திருக்கிறார். அதாவது வாரத்தின் முதல் நாளாகிய சாயந்தர நேரத்துல சீஷர்களுக்கு காட்சியளித்த போது தோமா இல்ல. தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இயேசுடைய மரணத்தை நான் பார்த்துட்டேன், நான் நம்ப மாட்டேன். அவருடைய காயத்தை தொட்டு பார்க்காம நம்ப மாட்டேன்னு சொல்றாரு. அதன்படியாகவே இயேசு இந்த 8வது நாள்ல வந்து தோமாவேன்னு சொல்லி தன்னுடைய காயத்தை தொட்டுப்பாருன்னு சொல்லி காண்பிக்கிறார். சந்தேகத்தை முதல்ல அந்த காரியத்தை நீக்குகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் உயிர்த்தெழுந்த இயேசு. அப்போ தயவு செய்து தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்தத்தையோ இல்ல ஆலோசனையவோ சந்தேகப்படக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, சந்தேகப்படாம விசுவாசிங்க, சந்தேகப்படாம கேளுங்க. அப்பதான் கர்த்தர் உங்க வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். God bless you.